வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் செகண்ட் லேயர் சேர்த்ததுக்கப்புறம் தேர்ட் லேயரில் எப்படி ப்ளஸ் போடுறதுக்கான வீடியோஸ் பார்ப்போம். அது ஒரு 3 கேஸ் இருக்குது. வாங்க ஒரு கேஸாக பின்னாடி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேஸ் மைனஸ்னால் ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் வந்து இந்த கார்னர்ஸ் வந்து கணக்கில் எடுத்துக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு கோடு இருக்கா, இந்த கோடு பேர் வந்து மைனஸ். 2 எட்ஜ் பீஸ் நேராக ஒரு கழுத்தல் குறி மாதிரி இருந்துச்சுன்னா இந்த முதல் லேயர் இருக்கா, இந்த லேயர் இப்படி பண்ணிவிட்டு மேலே தூக்கி சோத்தாங்கி பக்கம் அனுப்பணும். அடுத்து கீழே இறக்கணும். சோத்தாங்கி பக்கம் அனுப்பணும் பார்த்தீங்களா, அதை வெளில எடுத்துகிட்டு மேலே தூக்குனீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் லேயராக ப்ளஸ் விழுந்துடும். இந்த 4 இடத்துல வர மஞ்சள் கலரையும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிறாதீங்க. ஓகேவா? அடுத்து வந்து எல்ஆர் ஜே கேஸ். இது வந்து எல் கேஸ்ன்னு சொல்லுவாங்க, ஜே கேஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இதை பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஏழில் வந்து தலைகளை திருப்பி வச்ச மாதிரி வச்சுக்கிட்டு இந்த முதல்ல கேஸ் பார்த்தோம்ல, அது மாதிரி இப்போ இந்த 2 லேயரையும் ஒன்றா பண்ணிட்டு மேலே உள்ள கீழே வெளியே, அப்புறம் இந்த 2 லேயர் கீழே இருக்கணும் பார்த்தீங்களா, அது மேலே தூக்கிடுங்க. பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ரெடி. அவ்வளோதான். அடுத்து நம்ம டாட் கேஸுக்கு போகலாம். இப்போ வந்து 3வது கேஸ் என்னன்னா டாட் கேஸ். அது ஒன்றுமே இல்லை, இந்த சென்டர் மட்டும்தான். நீங்கள் வந்து இந்த இடத்துல மஞ்சள் கலர் வர்றதை நீங்கள் வந்து கணக்கில் எடுத்துக்கிறாதீங்க. நம்மளுக்கு ப்ளஸ்ஸாக தான் இது மாதிரி தான் வரப்போகுது. ஆனால் இந்த இடத்தையும் கணக்கில் எடுத்துக்கணும் அவசியம் கிடையாது. வாங்க அந்த டாட் கேஸ் பார்க்கலாம். முதல்ல அந்த லைன் கேஸுக்கு பார்த்தோம் பார்த்தீங்களா, அது மாதிரி இந்த லேயர் ஒரு லேயர் அப்படி கீழே இறக்கிட்டு மேலே உள்ள கீழே வெளில அப்படின்னு சொல்லிட்டு மேலே தூக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கேஸ் வந்துருச்சா? இப்போ என்னன்னா இந்த நம்மளுக்கு வந்து எல் கேஸ் வந்துருச்சு. இப்போ 2 லேயரும் ஒன்றா பண்ணிட்டு மேலே உள்ள கீழே வெளில, இது வந்து லாஸ்ட் லேயரில் ரொம்பவுமே ஈஸியான கேஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம ப்ளஸ் போட்டோம் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே அதோட சென்டர்ஸோடு மேட்ச் பண்ணணும். இந்த இருக்கா, இது மாதிரி. இது எப்படி நம்ம ஃபஸ்ட் லேயரை சேர்த்த ஒன்று மேட்ச் பண்ணுற மாதிரி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து நீங்கள் இது ஒரு சின்ன ஸ்டெப் பண்ணணும். இப்போ பாருங்களேன், இந்த கியூவை பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து இந்த ரெட் கலர் சென்டரோட மேட்ச் பண்ணுறேன். இந்த எட்ஜ் பீஸை பார்த்தீங்கன்னா ஊதாவில் சேரில் ஆரஞ்சு சேர்ந்துருக்கு. அப்போ என்ன பண்ணால் மேலே உள்ள கீழே உள்ள ஒரு தடவை பண்ணிட்டு மேலே தூக்கி 2 தடவை பண்ணிட்டு கீழே இறக்குனீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் சேர்ந்துடும். சரியா? இப்போ என்னன்னா, இப்போ ஒரு சேர்ந்ததை பின்னாடி வச்சுட்டு இன்னொரு சேர்ந்ததை இங்கே முன்னாடி இந்த சைடு வச்சுக்கணும். சோத்தாங்கி போட்டு வச்சுக்கிட்டு மேலே உள்ள கீழே உள்ள மேலே 2 தடவை கீழே, அடுத்து ஒரு தடவை உள்ள. ரொம்ப ஈஸி தான். வந்துருச்சா? இன்னும் ஒரு தடவை பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஊதாவில் வைக்கிறோம். ஊதாவில் வைக்கும்போது பச்சை சேர்ந்துருக்கு. ஒரு சில சமயம் மட்டும்தான் இது மாதிரி 2 சைடு சேரும். இல்லாட்டி இது மாதிரி பக்கத்தில் ஒரு சைடு தான் சேரும். நீங்கள் குழப்பிக்கிறாதீங்க. இந்த மாதிரி ஒரு சைடு சேர்ந்துருந்தா மேலே உள்ள கீழே உள்ள மேலே 2 தடவை கீழே உள்ள. பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா எட்ஜஸோட கரெக்டாக பண்ணியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் ஒரு பார்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அதே நான் எப்படியும் அப்லோட் பண்ணிடுறேன். இது பார்ட் 3. பார்ட் 2வும் 1ம் பார்க்கலாட்டி நான் உங்களுக்கு ஐ பட்டனில் லிங்க் தரேன், அதை பார்த்துக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.